முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தை ஒட்டி அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நான் ஸ்டாப்பாக அட்டாக் செய்ய இதற்கு தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மூலமாக பதிலடி கொடுப்பது. இரண்டாவது, முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல அவங்களுடைய தவறுகள், முறைகேடுகள் எல்லாவற்றையும் தொடர்ந்து பரப்புரையாக மக்கள் கிட்ட கொண்டு போவது. அதே போல அவங்க தான் பாஜகவை பார்த்து பயந்துருக்காங்க அப்படின்னு அந்த சம்பவங்களை சமூக வலைதளங்கள் தொட்டு எல்லா இடங்களிலும் பதிவு செய்வது. மூன்றாவதாக, டார்கெட் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு தீவிரமாகிட்டு இருக்காங்க. டெல்லியும் சரி, இங்க இருக்கக்கூடிய அதிமுகவும் சரி. இதற்கு பதிலடியாக உதயநிதி ஸ்டாலினை இன்னும் கூடுதலாக களத்துல தென்பட வைப்பது, லைம்லைட்ல இருக்க வைப்பது, அவர் மூலமாகவே பதிலடி கொடுக்க வைப்பது. அதற்கேத்த மாதிரி இப்பவும் மோடி, இடி யாரை பார்த்து எங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலினும் பதிலடி அட்டாக் கொடுத்திருக்காரு. நான்காவதாக, உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கியமான மாநில அளவிலான கூடுதல் பொறுப்பு, அதாவது துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வேணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைகள் இருந்துகிட்டே இருக்கு. எதிர்கால கட்சி, அதனால தலைமையில முக்கிய பதவி வேணும் அப்படின்னும், அதே நேரத்துல இளைஞரணியில இருக்கிறதால தான் கொஞ்சம் கூடுதல் ஆக்டிவ் இருக்கு. திரு விஜய் போன்றவர்களை சமாளிக்க இளைஞரணியில அவர் அவசியம் அப்படின்னு இன்னொரு டாக் ஓடுது. ஸோ உதயநிதிக்கு கூடுதல் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாக்கா இருக்கு. ஐந்தாவதாக, அடுத்தடுத்த அமைச்சர்கள் பலரையும் டெல்லி டார்கெட் செய்ய போகுது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசாங்கமே ஊழல் அரசாங்கம் அப்படிங்கிற பரப்புரையை எதிர்க்கட்சிகள் முன்வைக்க போறாங்க. அதற்கு இடம் கொடுக்கிற மாதிரி அமைச்சர்கள் செயல்பற்றக்கூடாது. அதே நேரத்துல அமைச்சர்களுடைய பாசிட்டிவ் செய்தி தினந்தோறும் வரக்கூடிய வகையில செயல்படணும் அப்படின்னு 5 ஒர்க் அவுட் போட்டு கொடுத்திருக்காரு, ஒர்க் பிளான் போட்டு கொடுத்திருக்காரு. மிக முக்கியமா ஜூன் 1ஆம் தேதி திமுகவுடைய பொதுக்குழு கூட்டம் முதல் முறையாக இவர் தலைவரான பிறகு மதுரையில நடக்குது. அதை பிரம்மாண்டமா நடத்துவது, அதற்கடுத்து இந்த 5 அம்சங்களையும் தீவிரமாக அமலுக்கு கொண்டு வருவது அப்படின்னும் இப்போதைக்கு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க சீனியர் தலைவர்கள்.